நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று கரூரில் நடந்த துயரமான ஒரு சம்பவம். நடிகர் விஜய் அவருடைய கூட்டத்திலே நெரிசலில் சிக்கி இப்பொழுது வரை 40 பேர் இறந்திருக்கின்றார்கள். இந்த செய்தியை கேட்டவுடன் எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகுந்த மனவேதனை, அதிர்ச்சி. இன்னும் அதிலிருந்து நான் மீளவில்லை. என்னை போன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் இதே நிலையில் தான் இருக்கின்றார்கள். இந்த சம்பவம் தவிர்த்திருக்கலாம். இன்னும் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருக்கலாம், திட்டமிட்டிருக்கலாம். அதாவது நடிகர் விஜய் அவர்களுடைய கூட்டம் கடந்த வாரங்களில் நடைபெற்றது. எவ்வளவு பேர் வந்தார்கள் என்றெல்லாம் காவல்துறைக்கு தெரியும். அதே அளவு இல்ல, அதுக்கு மேல் கூட்டம் வருவார்களும் என்றும் தெரிகிறது. விடுமுறை நாட்கள் இது. இதில் நல்ல பெரிய இடத்திலே அனுமதி கொடுத்திருக்கணும் வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஒரு மைதானத்திலே அனுமதி கொடுத்திருக்கலாம். ஒரு குறுகிய தெருவிலே அனுமதி கொடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே நெரிசலில் தவிர்த்து, அது மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். நடிகர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக வந்தார்கள் என்று அது ஒரு காரணமாக சொல்கிறார்கள். அரசியல் கட்சிகள் இது போன்ற கூட்டங்கள் நடத்தினால் அவருடைய தொண்டர்களுக்கு குடிநீர், உணவு, நிழல் இது போன்ற திட்டமிட வேண்டும். இது போன்றதெல்லாம் திட்டமிட வேண்டும். ஆக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பொதுமக்களும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். இது போன்ற கூட்டங்களுக்கு குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது, பெண்களை அழைத்து வரக்கூடாது. இந்த கூட்டத்தில் இருக்கைகள் கிடையாது, சேர் கிடையாது. ஏதோ அங்க கும்பலா நின்றுட்டு கேட்டுட்டு போற கூட்டம் இது, அவ்வளவுதான். அங்க போய் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு வந்தா அந்த நெரிசல் இருக்கும். இதெல்லாம் தவிர்த்து இருக்க வேண்டும். இது போன்ற வரும் காலத்தில் திட்டமிட வேண்டும். காவல்துறையும் பெரிய இடத்துல அனுமதி கொடுக்கணும். ஒரு நெருக்கடியான சூழலில் உருவாக்கக்கூடாது. இன்னொன்று, ஒரு வதந்தியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது மின்தடை ஏற்பட்டது என்று சொன்னார்கள். இதெல்லாம் வருகின்ற செய்திகள். இதுல ஒரு தனிநபர், ஒரு கமிஷன் ஒன்று அறிவித்திருக்கின்றார்கள். அந்த தனிநபர் கமிஷன் அவர்கள் உடனடியாக விசாரணை நடத்தி இதற்கு பிறகு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது.